இது வந்து ஒரு மலையாள படம் பார்க்குற ஃபீல்ல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னென்னா அந்த கேரக்டரேஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நம்ம வந்து ஒரு தின்னான ஒரு லைனை வச்சு ஒரு படம் பண்ணும்போது சரி லைன் தின்னான லைன் இதில் வந்து பி ஸ்டோரின்றது கிடையாது. ஒரே சிங்கிள் ஸ்டோரி மட்டும், அதுக்கு மேலே லேயர் கிடையாது. சரி கேரக்டரேஷனை எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க முடியும், அதை அந்த கேரக்டர் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக படத்தை ஹோல்ட் பண்ணிடுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அது பண்ணோம். எனக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் இருந்தார். ஸோ அவரோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக எனக்கு வந்து என்னால் அடாப்ட் பண்ண முடிஞ்சுது. அவரோட லுக்காக இருக்கட்டும், அவர் பண்ணிவிட்டு தன்னை வந்து ரொம்ப ஒரு 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 கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக அதை ஒரு ஒரு பெருமையாக நினைக்கிற ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து ஜஸ்ட் லைக்காக இருக்கிற ஒரு அந்த ஜென்ரேஷன் கேப்பு. இந்த ஜென்ரேஷன் கேப்புன்ற அந்த ஒரு இது கிடச்சோடனே எனக்கு ஈஸியாக அந்த கேரக்டரை டிசைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா இன்னொரு என்ன ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் அப்படின்னா, ஹீரோ வில்லன்றது கிடையாது. ஸோ 2 பேருமே இவன் பக்கமும் நியாயம் இருக்கும், இவர் பக்கமும் நியாயம் இருக்கும். இவர் தப்புனா இவர் தப்பு. ஸோ அதனால என்னால் ஈஸியாக அதை விளையாட முடிஞ்சுது. ஒரு சீனில் வந்து இவரை என்னால் வந்து நல்லவராக காட்ட முடியும், அடுத்து இவர் அதை அப்படியே மாற்ற முடியும். ஸோ எனக்கு அந்த ஒரு லிபர்ட்டி இதில் இருந்தது.